ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தை உடனே எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றது நார்மலாக நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட ஒரு 3-4 மடங்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு தயங்குவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும், இன்னொன்று எனக்கு பழக்கப்படுத்த தெரியாது. இப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம நீண்ட நாளைக்கு விரிசல் விடாமல் உடையாமல் நல்லா உழைக்கணுன்றதுக்காகவும் வாங்கின உடனே இதை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மண் பாத்திரங்களை எப்படி பழக்கப்படுத்துவாங்கன்னா, அரிசி களைஞ்ச தண்ணியோ அல்லது சாதம் வடித்த கஞ்சியோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு 3 நாள் போல் ஊற விடுவாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க. இப்படியும் நம்ம பழக்கப்படுத்தலாம். ஆனால் இதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் பழக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளைக்கு விரிசல் இல்லாமல் உடையாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்படி தான் நான் ஒவ்வொரு பாத்திரங்கள் வாங்கும் போதுமே பழக்கப்படுத்துகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். நார்மலாக நீங்கள் பாம் ஆயில் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாம் ஆயில் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வானல், இப்போ நான் வானல் எடுத்திருக்கேன் இல்லையா, இதோட எல்லா பக்கமுமே நான் வெளிப்புறம் உள்புறம் எல்லா சைடுமே அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். மண் பாத்திரத்தில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். மண் பாத்திரங்களை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஃபுல்லாக எல்லா சைடும் உள்ளே வெளியில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நடுவில் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஊற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு மிதமான தீயில வச்சு எல்லா பக்கமுமே நல்லா காமிக்கணுங்க. அடிப்பக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லா பக்கமுமே நமக்கு அந்த அனல் படணும். அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லா பக்கமே கொஞ்சம் நேரத்துக்கு காமிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாத்திரம் ஓரளவுக்கு நல்லா சூடாகி வரும். அதுக்குள்ளே எண்ணெய் லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே எண்ணெய் படும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஓரளவுக்கு உறிஞ்சிக்கும். இந்த மெத்தடில் நம்ம பழக்கப்படுத்தும் போது இன்ஸ்டண்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அது விரிசல் விடாது, உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் இந்த மாதிரி தான் ஒரு 8 வருஷமாகவே பழக்கப்படுத்தி வச்சிருக்கேன். எல்லா பாத்திரமுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக நல்லா விரிசல் விடாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்குது. இந்த வானல் பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமான பெரிய வானலுங்க. ஒரு 20-30 பேருக்கு கூட குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய வானல். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஞ்சம் சின்னதாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல பெரிய வானலுங்க. அது தூக்குறதுக்கே நல்ல ஹெவியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே இழுத்துக்குச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்மண் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தினதுக்கப்புறம் கலர் லைட்டாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி கீழே ஊற்றிட்டு எப்பொழுதும் போல் சமைக்க ஆரம்பிக்கலாம். இதில் சமைக்கும் போது அந்த சாப்பாடோட சுவையும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய ஆரோக்கியமும் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பழக்கப்படுத்திக்கலாம். அதே மாதிரியே நீண்ட நாளைக்கு விரிசல் விடாமல் உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.